friends, welcome back to my channel. நான் தான் உங்க அப்பர்ணா பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம எப்படி வீட்லயே ஹேர் சீரம் செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம click பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூஸா வரும். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் ஏன் நான் நம்ம ஹேர்க்கு யூஸ் பண்றேன்னா இது யூஸ் பண்றதுனால நம்ம ஹேர்க்கு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கிடைக்கும், நம்ம ஹேர்க்கு நல்ல ஒரு ஷைனும் தரும். இந்த ரோஸ் வாட்டரை நான் 3 மூடி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ண போறது பதஞ்சலியோட ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் வந்துட்டு நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. அட் த சேம் டைம் நம்ம ஹேர்க்கு நல்ல ஷைன் தரும். இந்த ஆலோவேரா ஜெல்லை நான் 1.5 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நேச்சுரல் ஆலோவேரா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த ஹேர் சீரம் வந்துட்டு 1 வீக் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது 1 மந்த் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சதுல 1 டேபிள்ஸ்பூன் பியூர் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கோகனட் ஆயில் யூஸ் பண்றதுனால நம்ம ஹேர் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகாது, நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும், நம்மளோட ஹேரை ஹேர் டேமேஜ்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன ஆட் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சூல். உங்ககிட்ட கேப்சூல் இல்லாம விட்டமின் இ ஆயில் இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விட்டமின் இ கேப்சூலை நான் எதுக்கு யூஸ் பண்ணேன்னா நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸ் கொடுக்கும். அப்புறம் நம்ம ஹேரில் ஹேர் பிரேக்கேஜ், ஹேர் ஸ்பிளிட்டன்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுலேருந்துலாம் நம்மளோட ஹேரை ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். அப்புறம் நம்மளோட ஹேர் க்ரோத்தை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். நான் இந்த சீரம்க்கு 2 விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதை எடுத்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சீரமை இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர்ல ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம சீரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சீரமை நீங்கள் 1 மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திக் ஜெல் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இந்த சீரம் வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது, நம்மளோட ஹேர் டேமேஜ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும், நம்மளோட ஹேரில் இருக்க ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாம் க்யூர் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த சீரமை நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த சீரம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்கியாக ஸ்மூத்தாக இருக்கும், அதனால ரொம்ப சிக்கலாக ஆகாது. இந்த சீரமோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிலியாலாம் இருக்காது. இது ஜெல் பேஸில் இருக்கனால அப்ளை பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் வெட்டாக இருக்கும், அப்புறம் ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிட்டோன்னே ஹேர் வந்துட்டு ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். இந்த சீரமை நீங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்னிங், கர்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.